போட்டு வாடை 6 மணி நேரம் வரீங்களா? பருப்போட பருப்பு 10 கிலோ. படிக்கிறேனா? அண்ணன் கூட தேவைப்படுதானா? இது என்னென்ன வைக்கிறீங்க இப்போ? ரசமா? எத்தனை பேர்த்துக்கு? 300 பேர் ரசமா? என்னென்ன போட்டுக்கிறேன்? கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து, குண்டு மிளகாவா? அதுக்கு எனக்கு சிந்துராயிரம் தீதி பேர். பூண்டை இடித்து போடணும். இடித்து போட்டோன்னா இடித்து போடணுமா? பச்சை மிளகா 2 எடுத்து கட் பண்ணி போடணும். கருவேப்பிலை போட்டு தக்காளியா? இது மிளகு அரைச்சி போடுவார்ல, மிளகு சீரகம். அது ரசப்படுதுன்னா தானே ரசப்பொடி. அந்த மிளகு சீரகம் இல்லைண்ணா, அது இது போட்டால் போதுமானது தான். மிளகு சீரகம்லாம் அரைச்சி போடுவார். தேவையான உப்பு சேர்த்துலாண்ணா? மஞ்சத்தூள் அது வேறப்பா. நம்ம சும்மா வீட்டில் செய்யறதுக்கு நீ மிளகு சீரகம் தட்டி அரைச்சி அதுதான் அது பொருள் போதும் உங்களுக்கு. வேற என்ன சேர்க்குறாங்க? நீ ரசப்பொடி அதான் ரசப்பொடி. மிளகு சீரகம் தான் ரசப்பொடி. அது பொருள் போதும். ரசம் சூப்பராக இருக்கும். ஃபோன் பண்ணாங்க 150 வராங்க. எனக்கு நேற்று நைட்டே ஃபோன் பண்ணிங்களா, எத்தனை பேரை வாங்க அப்படின்னு சொல்லி. 300 பேர் மசாலா புடிசா அதே போல வச்சுட்டு நல்லா வதக்கணுமாண்ணா?
அது என்னண்ணா? இது உப்பு தான். உப்பு. ஆ, கொஞ்சம் பத்தலாம் நான் சேர்த்து ஒரு நார்மலாக அளவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிடவே இல்லையா? சாப்பிடுவேன். டிஃபன் சாப்பிட 10 மணி அப்புறம் அதுக்குள்ளே ரச வாசம் நல்லா சூப்பராக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை வாங்க வச்சுட்டு போனால் டிஃபன் சாப்பிடுங்க. 10 மணி ஆக போகுது. நான் எப்பயே சாப்பிடலாம் சொன்னேன். இன்னும் வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிடணும். டிஃபன் சாப்பிடணும். போங்க சாப்பிட்டு தண்ணி வாங்க நீங்கள் டிஃபன் சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் எப்படி இது யூடியூப் லாங் வீடியோ தானே? ஆமாம், சீக்கிரமாக பண்ணி அது ஷார்ட்ஸ் வேறு, அது எடிட்டிங். இது இல்லை, எடிட்டிங் பண்ண முடியாது. அது கட் பண்ணி போகிறது. நான் இது லாங் வீடியோ. இது போட்டால் வியூஸ் போகுது. நான் வியூஸ் போகும்போது அண்ணன் போவார் வியூஸ். இது ஃபுல்லாக ரசம் ஃபுல்லாக சொல்லணும். இப்போ அவர் ஒன்று ஒன்று சொல்கிறாருல்ல, அது ஒன்று ஒன்று ஃபுல்லாக காட்டணும்ல, அதுதான் அது லாங் வீடியோ போகிறது. இப்போ ரசத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க, பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க எப்படி செய்யணும்னு. நான் அதில் போகிறது ரீல்ஸு ஒரு ஷார்ட்டை கட் பண்ணி ஷார்ட்டை போட்டு விட்ருவேன். தக்காளி யாரா போயிட்டான்? அரிசி முட்டை போ. என்ன ஒன்று சார்? சொல்லு. புளி தண்ணி சேர்த்துலாமா? புளி தண்ணி அதிகமாக சாப்பிடாதுன்னா நார்மலாக சேர்க்கணுமா? ஓ, ஓகே. ஒரு 150 பேருக்கு ரசத்துக்கு புளி சேர்க்குறீங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அரிசி சாப்பாட்டுக்கு இது வச்சுட்டு தண்ணி அப்படியா? ஏன்னா சாதம் வந்து கலராக நல்லா இருக்கும். இது 150 பேருக்கு ரசம் ரெடி ஆச்சாண்ணா? 100 பேருக்கு. இது கூட இப்போ வந்து இது தண்ணி கொதிச்ச உடனே மிளகு இருக்கும். அது ஜீரகம் ஒரு கொதி வந்த உடனே மிளகு ஜீரகத்தை கொட்டிடணும். அது கொதிச்ச உடனே பருப்பு தண்ணி இருக்கும். பருப்பு தண்ணி சேர்ப்பீங்களா? பருப்பு வேக வச்சு தண்ணி அதான். ஓ, பருப்பு தண்ணி இருக்கு. இது எடுத்து ஊற்றினா ரசம் வேணுங்கிற அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். சரி சரி. இப்போ பொடிசா கட் பண்ணுமாண்ணா? கொத்தமல்லியா பொடிசா கட் பண்ணி லாஸ்ட்டாக தண்ணியில் போட்டு அலசிட்டு போட்டு இறக்கி.
நல்லா தண்ணிலாம் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சுன்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல், பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, கடுகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்காரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்காரு. நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு பொருள் ரெடியாக இருக்குது, பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அது அவ்வளோதான் ரெடியாது, பொரியல் ரெடியா? தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக போடணுங்களா? பாருங்க லாஸ்ட்டாக தேங்காய் துருவலாண்ணா. அது போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டு ஒரு 2 கிண்டி விட்டு எடுத்து வாரி வச்சிடலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே. பொரியல் சூப்பர்ண்ணா, சூப்பரான ஒரு பொரியல் ரெடியாக இருக்குண்ணா, அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டீங்கண்ணா தேவையான அளவு? சரி ஓகே. பொரியல் ரெடி, இறக்கலாம். சூப்பர் சூப்பர். போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சொன்னோடனே பாசி பருப்பு சேர்த்துடலாங்களா? ஆ, முக்கால் வேக்கால் இருக்கணும் பாசி பருப்பு. சரி. பாசி பருப்பு சேர்த்துட்டு அடுத்து தேங்காய் துருவல் சேர்க்கணுங்களா? இப்போ அது கூடவே சேர்த்துலாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை சேர்த்துக்கலாம். சரி சரி சரி. அது என்னதுக்கா? உப்பு பார்த்தீங்களா? என்ன ஊர்? கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டமா, மூக்கனூர் கிராமம். ஒயிட் ரைஸ், பொரியல், அப்புறம் ரசம், சாம்பார் எல்லாம் சூப்பர் டேஸ்ட்டு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். சமையல் சமைச்சிருக்காரு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பொரியல் நல்லா இருக்குது. அது பக்கத்தில் கார குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு.
கஞ்சிதான் தான் போச்சு. இல்லை கூலிங் ஆகிடுச்சுன்னா தண்ணியில் போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இருபத்தஞ்சு கிலோ எத்தனை பேர் சாப்பிட்லாண்ணா அது ஒயிட் ரைஸு? 160 பேர் சாப்பிடுவோம். இப்போ 160, இப்போ வந்து 25 கிலோ வந்து 160 பேர் ரெடியாக இருக்குது. அடுத்து இன்னும் 25 கிலோ 160 பேர் ரெடியாக போகிறீங்களா? இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு மட்டும் தான் வடிக்கணும், சாதம் மட்டும் தான் வடிக்கணும். அப்புறம் வடை போடணும். இப்போ அடுத்து வடை போடுறது லாஸ்ட்டு முடிக்கிறா? அதுக்குன்னு மாஸ்டர் இருக்குன்னு, அதுக்குன்னு செய்கிறவங்க தான் செய்ய முடியும். பிரியாணி மாஸ்டர் அது செய்கிறவங்க தான் அவர் செய்வார். அவங்க வெட்டுறது தான் வெட்டுவோம், அவ்வளோ. போண்டை போடுறதும் போண்டை போடுவோம். அதுக்குன்னு ஒரு மாஸ்டர் இருக்கிறார்ல, அவர் தான் செய்வார். இது பருப்பு அடிக்கணா? பருப்பு எப்படி காட்டணும்? பாதி ஆட்டணுமாக்கா முயசா? இல்லை கொஞ்சம் அப்படியே குறை குறைன்னா ஒன்றும் பாதியா? ரொம்ப ஒன்றும் பதிகமாக இருக்கக்கூடாது. குறை குறைன்னு இருக்கணும். குறை கொண்டா இருக்கணும். பருப்பை வெத்து வச்சு ஊற வச்சிருப்பாங்களா அப்படின்னா ஒன்று ரெண்டு இருக்குல்ல. பருப்பு வடை. எண்ணெய் எத்தனை லிட்டரு? எண்ணெய் வந்து பருப்பு வந்து 7 கிலோ பருப்பு, 10 லிட்டர் எண்ணெய். 10 லிட்டர் எண்ணெய். ஆமாம். நமக்கு வந்து இது எதுனா இவ்வளோ எண்ணெய் இப்போ சீக்கிரம் போட்டு எடுக்கலாம். ஓ, இந்த வடை போட்டு எடுக்கிறதா மீதி இருக்கும். வீட்டுக்கு எடுத்துக்கலாம். வீட்டுக்கு எடுக்கலாம். இல்லைண்ணா ஃபஸ்ட் வடை தான். இல்லைண்ணா நீ அப்புறம் மட்டும் தீஞ்சு போயிடும். ஓ, அப்படியா? வடை செஞ்சிருங்களா? அப்பளம் மூட்டை என்ன போட்டா? பருப்பு இவர் ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காரு. இவரு பெரிய மாஸ்டர். புரியல. பண்ணி தண்ணியில் இப்போ நல்லா அலசிடலாம். வச்சுட்டு தேவையான மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு மூடி விட்டு இறக்கிடலாமா? அப்படியே இறக்கிடுவேன். ரசம் ரெடி. ரசம் ரெடி. சூப்பர், சுவையான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்காண்ணா? ஒரு காட்டுங்க. சரிண்ணா, சரி அண்ணா. அடுத்துண்ணா செய்ய போகிறீங்க? பொரியலா? கேரட் பீன்ஸ் பொரியல். கேரட் பீன்ஸ் சேர்த்து பொரியல். ஓகே ஓகே. தண்ணி வரைச்சிடலாண்ணா? கேரட் எத்தனை கிலோ, பீன்ஸ் எத்தனை கிலோ? கேரட் 5 கிலோ, பீன்ஸ் 5 கிலோ. பொரியல் பொரியல். சரி, நல்லா தண்ணியில் விட்டு அலசி எடுத்துடலாம். பொரியலுக்கா? இந்த பீன்ஸு கேரட்டு பொரியலா? பீன்ஸ் எத்தனை கிலோ? பீன்ஸ் எத்தனை கிலோ? பீன்ஸு 5 கிலோ. ஆ. கேரட் 5 கிலோ. கேரட் 5 கிலோவா? இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணணுமா? உங்கள் பேர் தம்பி? அபி கேனா? அப்படி காணலாங்க, பெரிய அப்படி தான். பேர் அபி தானா? இது பொடிசாக கட் பண்ணி பொரியல் பண்ணுற வேண்டியது தான். சரி.